ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்எஸ்டிசி இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் சேஃப்டி ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கான ஒரு வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/6/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் உங்களுடைய ரெஸ்யூம் இருக்குது பாருங்கள். ரெஸ்யூம் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், TNVESA ப்ராஜெக்ட். இதுக்கு மெயிலுக்கு அனுப்பலாம், அல்லது சென்ட் பை போஸ்ட் மூலமாக அனுப்பலாம், அல்லது டேரெக்டாக கூட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் நீங்கள் டேரெக்டாக கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் ரெஸ்யூம் பார்த்தா அட்டாச் பண்ணி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனியர் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ்லேருந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரோல் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ உங்களுக்கான வேலை எப்படி இருக்குதோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, இதுக்கு நீங்கள் பிகாம், எம்காம், MBA முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் 8 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 30,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. மினிமம் 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IT கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யங் ப்ரொஃபஷனல் கேட்டிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,000 ரூபாய் 40 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, அல்லது பிடெக் IT முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸல் அந்த மாதிரி பவர் பாயிண்டில் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் அனலிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 40,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் முடித்தவங்க, பிடெக் IT முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியில் சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 20,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடிச்சே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 20,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு கிராஜுவேட், நீங்கள் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அல்லது பிகாம் கிராஜுவேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. 3 to 5 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸில். அதுக்கப்புறம் PC to டெப்டி ப்ராஜெக்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி 20,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. மினிமம் 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி நல்லா பார்த்தா ரிட்டன் மற்றும் ஓரல் ஸ்கில் கேட்டிருக்காங்க. MS வேர்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான மொத்தமாக 6 பதவிகள் கிட்ட 7 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழகத்தில் உள்ள எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ரெஸ்யூம் எடுத்துக்கோங்க. ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு அது கூடவே எல்லா டாக்குமெண்ட்ஸையும், உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி மெயிலுக்கு அனுப்பி வச்சுருங்க. அதான் பார்த்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.